செங்கல்பட்டு அடுத்த ஆத்தூர் அரசினர் பாதுகாப்பு இல்லத்திலிருந்து காவலாளிகளை தாக்கிவிட்டு 12 பேர் தப்பியோடிய நிலையில ஒருவர் கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நவீன் வழங்க கேட்கலாம். செங்கல்பட்டு அடுத்த ஆத்தூர் பகுதியில சமூக நலத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ அரசினர் பாதுகாப்பு இடம் செயல்பட்டு வருகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட 21 வயதுக்கும் குறைவான தண்டனை பெற்ற சிறுவர்களும் தண்டனை பெறாத சிறுவர்களும் இங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 70க்கும் மேற்பட்ட சிறார்கள் இந்த பாதுகாப்பு இடத்துல தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அவர்களுக்கு பொழுதுபோக்குவதற்காக தொலைக்காட்சி மூலமாக திரைப்படம் ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது. இரவு 7 மணிக்கு பிறகாக அந்த தொலைக்காட்சியை அங்கிருந்த ஆசிரியர்களும் வார்டனும் எடுத்திருக்கிறார்கள். அப்போது மாணவர்கள் அந்த அங்கே பணியில் இருந்த ஆசிரியர்கள் மற்றும் வார்டனை கடுமையாக தாக்கி அவர்களை கட்டி போட்டதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அந்த உள்ளே இருந்து வெளியே வந்த இந்த சிறார்கள் வாயில் காவலாளியை கடுமையாக தாக்கி கேட்டின் பூட்டையை உடைத்தும், அதே போல அங்கு உள்ளே இருக்கக்கூடிய அறைகள் உள்ளிட்ட இடங்கள்ல கடுமையான சேதங்களை உருவாக்கிவிட்டு அவர்கள் வெளியேறி இருக்கிறார்கள். தொடர்ந்து செங்கல்பட்டு ஒரக்காட்டுப்பேட்டை சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகன ஓட்டிகளை மடக்கி அவர்களை கடுமையாக தாக்கி இருக்கிறார்கள். அதன் பின்னராக அவர்களிடம் இருந்த இருசக்கர வாகனம், செல்போன் உள்ளிட்டவற்றை அவர்கள் பறித்து சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு ஸ்பிளெண்டர் வாகனம், ஒரு யமகா வாகனம், ஒரு எக்ஸல் வாகனம் என 3 இருசக்கர வாகனங்களையும் அவர்களது செல்போனையும் பறித்து சென்று அங்கிருந்து தப்பி சென்றதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணையை மேற்கொண்டனர். இதுல இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது சென்னை, கோயம்புத்தூர், தேனி உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த 12 சிறார்கள் என தெரிய வந்தது. தொடர்ந்து 3 தனிப்படைகள் அமைத்து போலீசார் அவர்கள் தீவிர தேடுதல் வேட்டையில ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில இந்த தப்பி சென்ற 12 சிறார்களில் ஒரு சிறுவர் மட்டும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை காவல் நிலையம் அழைத்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. அது மாஸ்டர் திரைப்பட பாணியில இந்த சம்பவம் அரங்கேறிப்பதாக அங்கிருந்த ஆசிரியர்களும் அந்த ஊழியர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். உள்ளே பல்வேறு கேங்குகள் செயல்பட்டு வருவதும் அந்த கேங்குகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதலின் காரணமாக இது போன்ற சம்பவங்கள் ஏற்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த 10 நாட்களுக்கு முன்பு இதே அரசினர் பாதுகாப்பு இடத்துல இரு தரப்புக்கும் இடையே ஏற்பட்ட மோதல்ல 19 பேர் மீது செங்கல்பட்டு தாலுகா காவல் நிலையத்துல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல 15 நாட்களுக்கு முன்பாக சுமார் 5 சிறுவர்கள் இங்கிருந்து தப்பி சென்று இருக்கிறார்கள். அவர்களை தேடும் பணியும் தற்போது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த அரசினர் பாதுகாப்பு இடத்துல அதிக அளவிலான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பணியாட்கள் பற்றாக்குறை என்பது முக்கிய காரணமாக இருப்பதாக அங்கிருப்பவர்கள் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ஒரு சிறுவன் மட்டும் தற்போது சிக்கியிருக்கிறான். அவனிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.